மார்கழி மாதத்தை ஆன்மீக மாதம் என்றும் புண்ணியம் சேர்க்கும் மாதம் என்றும் குறிப்பிடுவது உண்டு. இதற்கு காரணம் ஜோதிட ரீதியாக 9வதாக வரும் ராசி தனுசு ராசி. ஜாதகத்தில் 9வது இடம் என்பது தந்தை, உயர்கல்வி, ஆன்மீகம், அதிர்ஷ்டம், குரு, வெளிநாட்டு பயணங்கள் ஆகியவற்றை குறிப்பதாகும். பொதுவாக ராசி கட்டங்களில் 6வது இடத்தை குடும்பஸ்தானம் என்பது போல் 9வது இடத்தை ஆன்மீக ஸ்தானம் என்பார்கள். அதேபோல் 12வது இடத்தை முக்தி ஸ்தானம் என்பார்கள். மார்கழி மாதம் கீதை பிறந்த மாதம் என்பதால் கிருஷ்ணர் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் சொல்லப்படுகிறது. இது தேவர்களின் பிரம்ம முகூர்த்த வேலை என்பதால் இந்த மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் 2 மடங்கு அதிக பலனை தரும். நம்முடைய பாவங்கள், கர்ம வினைகள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு புண்ணியத்தை சேர்ப்பதற்கான மாதமாக குறிப்பிடப்படுகிறது. மார்கழி மாதம் பெருமாளுக்கு மட்டுமன்றி சிவ வழிபாட்டிற்கு ஏற்றதாகும். மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து ஆண்டாள் பாடிய திருப்பாவை பாடல்களை பாடுவதுடன் மாணிக்கவாசகர் பாடிய திருவெம்பாவை பாடல்களையும் பாடி வழிபட்டு அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று வழிபடுவதால் வேண்டுதல்கள் நிறைவேறும், நன்மைகள் அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்கள் மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு கடைபிடிப்பதால் விரைவில் திருமண கைகூடும், மனதிற்கு பிடித்த வரன் அமையும் என்பது நம்பிக்கை.